பலோலி அன்பர்களுக்கு வணக்கம். இன்னும் ஒரு பதிவிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய பதிவு பரம்ஜி பார்வையாக சென்ற வாரம் நடந்து முடிந்த IPL கிரிக்கெட் விளையாட்டு பற்றியும், அந்த விளையாட்டுகள் பல வார காலங்களாக எங்களை ஈர்த்து நடைபெற்றுக் கொண்டிருந்த காலங்களில் நடந்த சில சம்பவங்கள் எனது மனதில் தோற்றுவித்த எண்ணங்களையும் கருத்துகளையும் கொண்டு வர எண்ணியதுதான் இந்த பதிவு. IPL போட்டியிலே வென்ற கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு முதலாவதாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். அவர்கள் முற்றிலும் தகுதியானவர்கள் என்பதை பல விளையாட்டுகளில், அங்கு பல 10 அணிகள், அந்த அணிகளுக்கு இடையே நடைபெற்றுக் கொண்டிருந்த விளையாட்டுகளில் அவர்கள் நிரூபித்து வென்றுள்ளார்கள். அதே வேளையிலே போட்டியில் தோற்ற ஹைதராபாத் சன்ரைசர்ஸ் அணியினருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்க வேண்டும். ஏனெனில் அவர்கள் கூட கிட்டத்தட்ட பல வார காலங்கள் கடும் முயற்சி, பயிற்சிகள் எல்லாம் எடுத்து தங்களது திறமைகளை காட்டி அந்த விளையாட்டின் இறுதிப் போட்டியிலே கலந்து கொள்வதற்கு தகுதியானவர்கள் என்று நிரூபித்தவர்கள். நாங்கள் ஒரு கணம் அந்த விளையாட்டை விளையாடுபவர்கள் எந்த வகையில் தகுதி பெற்றிருக்கின்றார்கள் என்பதை கற்பனை பண்ணி பார்க்க வேண்டும். 140, 150 கிலோமீட்டர் வேகத்தில் வருகின்ற ஒரு பந்தை தனது கையில் வைத்திருக்கின்ற மட்டையால் பார்த்து அந்த வேகத்தை கணித்து, அது வரும் திசையை கணித்து அடிப்பது என்பது சாதாரண விடயம் அல்ல. அப்படியான விளையாட்டை விளையாடுவதற்கு பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் பாடுபட்டு முயற்சி செய்து உழைத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களில் இருந்து இந்த விளையாட்டை விளையாடுவதற்கு ஒவ்வொரு அணிக்கும் இவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றார்கள் என்றால், அவர்கள் நிச்சயமாக, அவர்களுக்கு எவ்வளவு திறமைகள் இருந்தாலும் அவர்களுக்கு அந்த அதிர்ஷ்டம் இருக்க வேண்டும். IPL விளையாட்டு ஆரம்பிக்கப்பட்ட காலம் முதலே மனித நேயத்தை வளர்த்து கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் மிகையாகாது என்றுதான் சொல்ல வேண்டும். இன்று உலகிலே நடந்து கொண்டிருக்கின்ற இன அழிவுகளுக்கு காரணம் காழ்ப்புணர்வும் துவேஷங்களும் மனித இன வெறிகளும் தான் காரணமாக இருக்கின்ற இந்த காலகட்டத்திலே பல்வேறுபட்ட இனத்தை சார்ந்த மனிதர்களை ஒன்றிணைப்பது என்பது இயலாத காரியம் என்பதுதான் உண்மை. ஆனால் இந்த IPL விளையாட்டு மூலமாக பல இனத்தவர்கள் ஒன்று கூடி ஒன்றாக ஒருவரது திறமையை மற்றவர் போற்றுவதும் கட்டி தழுவுவதும் அதை ஆராதிப்பதும் என்பது நிச்சயமாக மனித இனத்துக்கு கிடைத்த ஒரு வரம் என்று சொல்லித்தான் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த வகையில் கிரிக்கெட் வீரர்கள், அதில் பங்கு பெற்றவர்கள் கூட, எங்களுக்கு தெரியும் மகேந்திர சிங் தோனி எத்தனையோ வருட காலங்களாக இந்திய அணிக்கு, பின்பு சென்னை சூப்பர் கிங் அணியை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். கண்ணியமான ஒரு மனிதன் என்று சொல்லி எல்லோராலும் போற்றப்படுகின்றார். ஏனெனில் அவர் அந்த விளையாட்டை மிகச் சிறப்பாக விளையாடினாலும் தன்னுடன் இணைந்து விளையாடுபவர்கள் எல்லோரது குறை நிறைகளை மிகச் சிறப்பாக கையாண்டு ஒரு தனி சிறந்த தலைவனாக விளையாடி கொண்டிருக்கின்றார். அதுபோல்தான் பல்தரப்பட்ட விளையாட்டு வீரர்கள் அந்த போட்டியிலே விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். இந்த முறை நடைபெற்ற போட்டியிலே அந்த கண்ணியவான்கள் விளையாட்டு என்று சொல்லப்படுகின்ற அந்த கிரிக்கெட் விளையாட்டை பார்த்து கொண்டிருக்கையிலே என்னை மகிழ்வித்த சில சம்பவங்களில் ஒன்று, டெல்லி கேபிட்டல்ஸ் அணியைச் சேர்ந்த இஷாந்த் சர்மா பெங்களூர் அணி விளையாட்டு வீரனான விராட் கோலியை அவுட் ஆக்கி விட்டார். ஆனால் உங்களுக்கு தெரியும், விராட் கோலி ஒரு ஆக்ரோஷமான கிரிக்கெட் விளையாட்டு வீரர். இந்த முறை அந்த போட்டிகளிலே அதிகபட்ச ரன்களை எடுத்தவர் விராட் கோலி. அவரை அவுட் ஆக்கி விட்டால் அவரது மனநிலை எப்படி இருந்திருக்கும் என்று கற்பனை பண்ணி பாருங்கள். அவர் அந்த மைதானத்தை விட்டு வெளியே செல்லும் பொழுது அவரை அவுட் ஆக்கிய இஷாந்த் சர்மா ஓடி சென்று அவரது மன அழுத்தத்தை குறைத்து பார்ப்பவர்கள் எல்லோரது மனத்தை கூட ஒரு கண்ணியமாக அந்த விளையாட்டை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மைகளை அவர் உருவாக்கியது நிச்சயம் போற்றப்பட வேண்டியது. அதில் முக்கியமாக இன்னும் ஒரு வீரர், மேற்கிந்திய நாட்டுக்காக விளையாடுகின்ற சுனில் நரேன். அவர் உண்மையிலே இந்திய வம்சாவளியினர். மிகச் சிறப்பாக கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு விளையாடி கொண்டிருக்கின்றார். ஒவ்வொரு விளையாட்டு வீரரும் மிக வேறுபட்ட விதங்களிலே நடந்து கொள்வார்கள். ஒருவரை அவுட் ஆக்கி விட்டால் மிக ஆக்ரோஷமாக கையை வீசி அல்லது விளையாடுபவர்களை நோக்கி பார்த்து முறைத்தெல்லாம் செய்வார்கள். ஆனால் இவர் மிக சாதாரணமாக ஒருவரை அவுட் ஆக்கி விட்டாலும் கூட அவர் அந்த ஆக்ரோஷமாக நடந்து கொள்ள மாட்டார்.
காரணம் என்னவெனில் அவரே கூறுகின்றார், ஒருவேளை அடுத்த விளையாட்டில் அல்லது அடுத்த வருடம் நாங்கள் இருவரும் சேர்ந்து விளையாட வேண்டும் என்பதால் அவர்களது மனதை நோக பண்ணக்கூடாது என்ற காரணத்திற்காகத்தான் மற்றவர்கள் போல் தான் ஆக்ரோஷமாக நடந்து கொள்ளவில்லை என்று அந்த சுனில் நாராயண் எங்களுக்கு எடுத்துச் சொல்லுகின்றார். பாருங்கள் எவ்வளவு கண்ணியமாக நடந்து கொள்கின்றார்கள் என்று. ஏனெனில் அதற்காகத்தான் அந்த கிரிக்கெட் விளையாட்டை கண்ணியவான்கள் விளையாட்டு என்று சொல்லி சொல்லுகின்றார்கள். இப்படி பல தரப்பட்ட வீரர்கள், ஆஸ்திரேலிய வீரர்கள், சவுத் ஆப்பிரிக்க வீரர்கள், மேற்கிந்திய வீரர்கள், இலங்கை வீரர்கள், இந்திய வீரர்கள் என்று சொல்லி ஒவ்வொருவரும் ஒரு அணியில் இருக்கின்ற பல தரப்பட்ட பல நாட்டு வீரர்கள் எல்லோருமே ஒருவரை ஒருவர் கட்டித்தழுவி அவர்களது திறமைகளை போற்றும் பொழுது கூட பார்த்து கொண்டிருக்கும் பல்லாயிரக்கணக்கான பல்வேறுபட்ட இன மக்களின் மத்தியிலே இருக்கின்ற அந்த வேறுபாடு ஒளிந்து போகின்றது. அது ஒன்றுதான் இன்றைய காலகட்டத்தில் எங்களுக்கு நிச்சயம் தேவைப்படும் ஒன்று. இன்று எங்கள் எல்லோருக்கும் எங்கள் கண்முன்னே நடந்து கொண்டிருக்கின்ற அந்த மரணங்கள், பாவி மனிதர்களின் அழிவுகள், பலஸ்தீனர்களின் அழிவுகள், இஸ்ரேலின் தாக்கங்கள், இவையெல்லாம் கூட மனிதர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் துன்பங்கள் என்பதுதான் உண்மை. அந்த மனித அழிவுகளை மனிதர்களுக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் எனும் பொழுது அந்த மனித இன வேறுபாட்டை, காழ்ப்புணர்வுகளை இல்லாமல் செய்வதற்கு பல வழிகளில் பலரும் முயன்று கொண்டிருக்கின்றார்கள். சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் கூட இஸ்ரேல் செய்வது இன அழிப்பு என்று சொல்லப்பட்டும் அதை நிறுத்த முடியாமல் இருக்கின்றது. ஏன் நிறுத்த முடியாமல் இருக்கின்றது என்பதை நாங்கள் சற்று ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். இதற்கு மேலும் ஏதோ ஒரு காரணம் இருக்கின்றது என்பதையும் நாங்கள் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த விளையாட்டுகளில் கூட முதல் முறையாக பியாஸ் கான் என்று சொல்லி யாழ்ப்பாண தமிழன் ஒருவருக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது. அவருக்கு வாழ்க்கையிலே, சரித்திரத்திலே முதல் முறையாக அவர் இலங்கை அணியினால் கூட தெரிவு செய்யப்படுவதற்கு வழிகாட்டி இருக்கின்றது இந்த IPL விளையாட்டுகள். அந்த வகையில் அந்த இளம் வீரரை நாங்கள் போற்றுவோம், வாழ்த்துவோம். அவருக்கு கிடைத்திருக்கும் அந்த சந்தர்ப்பத்தை மிகச் சிறப்பாக கையாண்டு இன ஒற்றுமைக்கு, மனித அழிவுகளை தடுக்கக்கூடிய வகையிலே ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு காழ்ப்புணர்வுகளை மறந்து அந்த விளையாட்டை பார்த்து ரசிக்கும் மனிதர்களது மனங்களில் கூட நல்ல எண்ணங்களை, நல்ல நட்புணர்வை வளர்த்து கொள்வதற்கு வியாஸ்காந்தும் தனது பங்களிப்பை செய்வார் என்று நிச்சயமாக நாங்கள் நம்புவோம். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியிலே தமிழர்கள் விளையாடவில்லை என்பதற்காக நாங்கள் அதை ஒரு காரணமாக காட்டி இன வெறியை தூண்டி விடுவது மிகவும் மோசமான செயல் என்பதை தயவு செய்து நீங்கள் மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இந்த உலகிலே புத்திசாலிகள் 5% என்றும் மற்றவர்கள் 95% என்றும் சொல்லி கணித்திருக்கின்றார்கள். நீங்கள் அந்த 5% அல்லது மிச்ச 95% இருக்கின்ற முட்டாள்களா அல்லது அடிமுட்டாள்களா என்பதை நீங்கள் தான் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். உங்களது எண்ணங்கள், செயல்பாடுகளை நீங்கள் தயவு செய்து மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் ஒரு துளி விஷங்கள் போல் இப்படியான இன வெறியை தூண்டி விடுவது மனித இனத்துக்கு அழிவை கொண்டு வரும் என்பதை நாங்கள் முதலில் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். உங்களது வாழ்க்கையும் இந்த வாழ்க்கையுடன் முடிந்துவிடப் போவதில்லை என்பதை நீங்கள் மனதில் பதிய வைத்துக் கொண்டால் இப்படியான சின்னத்தனமான மனதிலே வெறியையும் காழ்ப்புணர்வுகளையும் வளர்த்து விடுகின்ற அந்த இன உணர்வு என்ற பெயரில் நீங்கள் நடந்து கொள்கின்ற காட்டு மிராண்டித்தனங்களை தயவு செய்து கைவிடுங்கள் என்று சொல்வதுதான் பரஞ்சியின் நோக்கம். அந்த வகையிலே நீங்கள் எந்த பிறப்பு எடுத்தாலும் இப்படியான மோசமான அழிவுகளில் உங்களது ஆன்மா, உங்களது உறவுகளின் ஆன்மா அழிந்துவிடக்கூடாது என்பதுதான் இந்த பதிவின் நோக்கம். தயவு செய்து அப்படியான கீழ்த்தரமான எண்ணங்களை கைவிட்டு நல்ல மனிதர்களாக நாங்கள் வாழ பழகிக் கொள்வோம் என்று கேட்டுக்கொண்டு, இதுவரை நேரமும் பொறுமையாக எனது எண்ணங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள சந்தர்ப்பம் தந்தமைக்கு நன்றி கூறி இன்னும் ஒரு பதிவிலே உங்களை சந்திக்கும் வரையில் விடைபெறுகின்றேன். வணக்கம்.